السلام عليكم. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியோர்களே, அல்லாஹுடைய பேரருளால் அவன் நம் மீது விதியாக்கியிருக்கிற ஒரு முக்கியமான கடமையை நிறைவேற்றுவதற்காக புனிதமிக்க ஜும்மா தினத்திலே நாம் எல்லாம் பங்கெடுத்துக்கிறோம். இன்றைய உரையிலே உணரப்படாத தீமைகள் என்ற தலைப்பில் இஸ்லாம் சொல்லக்கூடிய சில அறிவுரைகளை நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம். நன்மைகளை எப்படி இஸ்லாம் நமக்கு கட்டளையிடுகிறதோ அதே போல தீமைகளிலிருந்து விலகி நடக்க வேண்டும், அந்த தீமையை தடுக்க வேண்டும் என்றும் இஸ்லாம் சொல்கிறது. ஒரு விஷயத்தை தீமை என்று நாம் உணர்ந்து கொண்டால்தான் அந்த தீமையிலிருந்து நம்மால் விலகி நடக்க முடியும். எந்த ஒரு விஷயத்தையும் அது தீமை என்றே நாம் உணராமல் இருப்போமையானால் அதில் இருந்து நம்மால் ஒரு காலத்திலும் விலகவே முடியாது. அந்த வகையில் முஸ்லிம் சமுதாயத்தில் நிறைய தீமைகள் மலிந்து கிடக்கிறது. அந்த தீமைகளை செய்யக்கூடியவர்கள் அது ஒரு தீமை, அது ஒரு பாவம் என்று விளங்காமல் அது நல்லதுதான், மார்க்கத்தில் உள்ளதுதான் என்று தீமையை நன்மை என்று நினைத்து கொண்டு செய்கிறத பார்க்கணும். அதனால்தான் அந்த தீமையிலிருந்து அவர்கள் விலகாமல் இருக்கிறார்கள். திருமறை குர்ஆனும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய போதனைகளும் இதை எச்சரிக்கை செய்கிறது. திருக்குர்ஆனில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான், குல் நபியை நீங்கள் சொல்வீராக, கேட்பீராக, ஹல் நுனப்பியுக்கும் பில் அக்ஸரீன அமாலா, அமல்கள் செய்து நஷ்டமடைந்தவர்களை உங்களுக்கு நான் சொல்லித் தரட்டுமா? அல்லதீன நல்ல சாயும் ஃபில் ஹயாத்தி துன்யா, அவருடைய அனைத்து முயற்சிகளும் இந்த உலகத்தில் வீணாகி போய்விட்டது. வஹும் யஹ்ஸபூன அன்னஹும் யுஹ்ஸினூன சுன்ஆ, அவர்கள் நல்லதை செய்வதாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். சில நன்மைகளை சில காரியங்களை செய்கிறார்கள், அதை அவங்க தீமைன்னு நினைச்சு செய்யலை, அது நன்மை என்று நினைத்துக் கொண்டு செய்கிறார்கள். ஆனால் அது தீமையாக இருக்கிறது, அவங்களுடைய முயற்சி இந்த உலகத்தில் வீணாகிவிட்டது என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு சொன்னா, உலாயிக்கல்லதீன கஃபரு பி ஆயாத்தி ரப்பிஹிம் வ லிகாயிஹி ஃபஹபித்தத் ஆமாலுஹும் ஃபலா நுகீமு லஹும் யௌமல் கியாமத்தி வஸனா, இவர்கள் தான் தங்களுடைய இறைவனுடைய வசனங்களை சான்றுகளை மறுத்தவர்கள், இறை சந்திப்பை மறுத்தவர்கள், இவருடைய அமல்கள் அழிந்து போய்விட்டது, மறுமை நாளையில் மீசான்ல இவருடைய அமலை நம்ம வைக்கவே மாட்டோம் இப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். ஸாலிக ஜஸாஉஹும் ஜஹன்னமு பிமா கஃபரு, அவர்கள் நிராகரித்த காரணத்தினால், வத்தகது ஆயாத்தி ஒரு ருசுலி ஹுசுவா, என்னுடைய வசனங்களையும் என்னுடைய தூதர்களையும் கேலியாக அவர்கள் எடுத்துக்கொண்ட காரணத்தினால் அவருடைய தங்குற இடம், அவர்களுக்கு பரிசாக வழங்கக்கூடிய இடம் நரகம்தான் இப்படின்னு நல்ல செய்யறான்.
சில காரியங்களை சில தீமைகளை செய்யக்கூடியவர்கள் அதை நன்மை நினைத்துக் கொண்டு செய்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு மறுமையில் அது நன்மையா இருக்காது. அல்லாஹ்வுடைய வசனங்கள் சொல்றதை பார்க்காம, தூதர்களுடைய அறிவுரையை பார்க்காம, இறைவனுடைய சான்றுகளை இறைவனுடைய சந்திப்பை மறுத்த இந்த கூட்டம் மறுமையில் நரகத்திற்கு செல்வார்கள் என்று அல்லாஹ் எச்சரிக்கை பண்ணுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொன்னார்கள், அல் ஹலாலு பையினும் வல் ஹராமு பையினும். ஹலால் தெளிவா இருக்கிறது, ஹராமும் தெளிவா இருக்கிறது. இந்த ரெண்டுக்கு இடையில சந்தேகமான சில விஷயங்கள் இருக்குது. இது ஹலாலா ஹராமா என்று ஹராமுக்கு பக்கத்துல நம்ம செய்யக்கூடிய சில ஹலாலான காரியங்கள் இருக்கும். இதுல இருந்தும் அல்லாஹ்வுடைய தூதர் விலகி சொல்கிறார்கள். தீமைகள்ல எவ்வளவு ஜாக்கிரதையாக நம்ம இருக்க வேண்டும் என்று சொன்னால், தீமைன்னு தெளிவா தெரியுதுல, அதுல இருந்தும் விலகி நடக்கணும். இது செஞ்சால் அடுத்த தீமை தான் என்று தீமைக்கு பக்கத்தில் அனுப்போம்ல. ஒரு நன்மையை செய்ய போவோம், ஒரு சின்ன ஒரு அடி நகர்ந்து போனமையானால் அது தீமையில விழுந்துரும் என்று இருக்குமையானால் அந்த சந்தேகத்தை ஏற்படுத்தக்கூடிய காரியங்களில் இருந்தும் நீங்கள் விலகி நடக்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். அதுக்கு உதாரணமும் சொல்கிறார்கள். ஒருத்தன் ஆடுகளை மேய்க்கிறான், வேலி ஓரங்களில் அடுத்தவருடைய நிலத்திற்கு பக்கத்தில் ஆடுகளை மேய்க்கிறான். அந்த ஆடுகள் கொஞ்சம் அந்த வேலியை தாண்டி உள்ள போய் மேறுது இல்லையா, அந்த மாதிரி வேலியோரங்களில் அந்த பயிர்களை மேயக்கூடிய அந்த ஆடுகள் எப்படி வேலி தாண்டி விடுமோ, இந்த மாதிரி சில நேரங்களில் தீமைகளுக்கு பக்கத்தில் நீங்கள் நிற்பீர்கள், சில நன்மைகளை செய்வீர்கள். ஒரு ஜான் போனுச்சுன்னா தீமையை மாறிடும், ஒரு நிமிஷத்தில் தீமையை மாறிடும். இந்த மாதிரியான பாவங்கள் விஷயத்திலையும் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் இப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அப்ப தீமைன்னு சந்தேகமா இருக்கும்ல, இதை செஞ்சு அடுத்த ஒரு நொடியில தீமையில விழுந்துருவோம், இதுல கூட முஸ்லிம் சமுதாயம் விலகி நடக்க வேண்டும் என்று சொன்னால், அப்ப தீமைகளை எப்படி செய்யறது? தீமைகளை பொறுத்த வரைக்கும் திருமறை குர்ஆனும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய போதனைகளும் பல சந்தர்ப்பங்களை நமக்கு எச்சரிக்கை பண்ணுகிறது. ஆனால் முஸ்லிம் சமுதாயம் சில காரியங்களை செய்கிறார்கள், அது எல்லாமே தீமைகளா இருக்கிறது. நன்மைகளும் செய்யறாங்க, அது நேரத்தில் பல தீமைகளை செய்து கொண்டு அது நன்மை என்று அவங்க உணராமலே செய்து கொண்டிருக்கிறார்கள். ஃபர்ஸ்ட் முஸ்லிம் சமுதாயத்தில் ஒழிக்கப்பட வேண்டிய, முஸ்லிம்கள் உணர்ந்து கொள்ள வேண்டிய முதல் தீமை எது? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், இன்ன ஷிர்க லதுல்முன் அதீம். அல்லாஹ்வுக்கு இணை கற்பிப்பதுதான் மிகப்பெரிய அநியாயம், மிகப்பெரிய பாவம், மிகப்பெரிய துரோகம் இப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ்வுக்கு மனிதன் செய்யக்கூடிய ஒரு துரோக செயல் எது? அல்லாஹ்வுக்கு இணை கற்பிப்பது. முஸ்லிம் சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க சிலையை வணங்க மாட்டார்கள், சூரியனை வணங்க மாட்டார்கள், சந்திரனை வணங்க மாட்டார்கள், மரம் செடி கொடின்னு இதை வணங்க மாட்டார்கள். ஆனால் இறந்து போய்விட்டவர்களுக்கு தர்காக்களை கட்டி அங்க போய் வழிபடுகிறார்கள். அப்ப இது தப்பு இல்லையா, இது ஷிர்க் இல்லையா அப்படின்னு நம்ம கேட்டா, இல்ல நாங்க ஜியாரத்துக்கு வேண்டி போறோம், நாங்க போய் அவங்கள்ட்ட துஆவலும் செய்யல, அவுலியாக்களை போய் நாங்க என்ன செய்யறோம், அவங்களுடைய கபர்களை ஜியாரத்து பண்ண போறோம் இப்படின்னு தர்காவை வழிபடுவதை கபர் ஜியாரத்து என்ற ஒரு நன்மையை செய்வதாக சொல்லிக் கொண்டு அதை தீமைன்னு விளங்காம அங்க போய் நிக்கிறத பார்க்கணும். இது கபர் ஜியாரத்தா? கபர்கள் என்று சொன்னால் இஸ்லாமிய மார்க்கத்தில் கபர் ஜியாரத்து செய்ய சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் வலியுறுத்துகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் கபரை போய் ஜியாரத்து பண்ணாங்க. எங்க போனாங்க? அவங்களுடைய தாயாருடைய கபர்ல போய் ஜியாரத்து பண்ணார்கள். அப்ப அந்த மாதிரி ஒவ்வொருத்தவருடைய தாய் தகப்பனாருடைய கபரை போய் சந்திச்சு வந்திருக்கிறீங்களா? தர்காவுக்கு போகக்கூடிய மக்கள் ஜியாரத்து பண்றாங்க, எங்க போகணும்? அல்லாஹ்வுடைய தூதர் தன் தாயாருடைய கபருக்கு பக்கத்தில் நின்று கொண்டு அவங்கள அழுது, நபித்தோழர்கள் அழுதாங்களே, அந்த மாதிரி தன்னுடைய தாயை நினைத்து அவங்களுடைய மறுமை வாழ்க்கையை நினைத்து ஒவ்வொரு முஸ்லிமும் போய் கபர்களை போய் ஜியாரத்து செய்வானே என்றால் அதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்குது. அந்த மாதிரி ஜன்னத்துல் பக்கி என்று சொல்லக்கூடிய பொது மையவாடிக்கு அல்லாஹ்வுடைய தூதர் இரவு நேரத்தில் போய் அவங்களுக்கு சலாம் சொல்லி விட்டு அவங்களுக்காக வேண்டி அடக்கம் செய்யப்பட்டவர்களுக்காக பாவமன்னிப்பு கேட்டு வந்தாங்களே, அப்படி ஊர்ல இருக்கக்கூடிய கபர்ஸ்தான் இருக்குதுல பொது மையவாடி, இங்க போய் கபர் ஜியாரத்து போனீங்களா? இதுக்கெல்லாம் கபர் ஜியாரத்து போறதே இல்லை. அது இறந்து அடக்கம் செய்யப்பட்டு ஒரு 3வது நாள் போய் நிற்பாங்களே தவிர, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபர் ஜியாரத்தை பத்தி என்ன சொல்றாங்க? உலக நினைவுகளை, உலக இன்பங்களை எல்லாம் தகர்க்கக்கூடிய அந்த மரணத்தை நினைவு கூறுங்கள். நீங்க கபர் ஜியாரத்து செய்வீர்களே உங்களுக்கு மரணத்தை நினைவுபடுத்தும் என்று, மரணத்தை நினைவுபடுத்துறதுக்கு, ஆகிரத்தை நினைவு கூறுறதுக்கு தான் கபருக்கு ஜியாரத்து பண்ண சொல்லி சொன்னாங்க. சொல்லலாம்
அப்ப தர்காவுக்கு போன கபர் ஜியாரத்துல அங்க உள்ள கபர் போய் ஜியாரத்து செய்தால் அந்த மறுமை நினைவு வருமா? கபர்ஸ்தானுக்கு போனா வரும். அங்க எல்லாரும் அடங்கியிருப்பார்கள். நல்லவன், கெட்டவன், பதவியில உள்ளவன், பணக்காரன், ஏழை, சாதாரணமான ஒரு ஆளு, கருப்பன், வெள்ளையன், உருது மொழி பேசுறவன், மத்த மொழி பேசுறவன், எல்லாரும் தமிழ, மலையாளி, எல்லாரும் சமத்துவம் உலாகக்கூடிய ஒரு இடம் இது கபர்ஸ்தான்கள். அப்ப அந்த கபர்ஸ்தானுக்கு போனால் மனுஷனுக்கு இந்த ஆணவம் இருக்காது. ஆணவம் வருகிற மனுஷனுக்கு என்னதான் வயசானாலும் கூட வயசான பிறகு முதுமை ஏற்பட்ட உடனே என்ன செய்யணும்? மனுஷனுக்கு அல்லாவுடைய பயம் வரணும், பணிவு வரணும், அல்லாஹ்வை திக்ர் செய்யணும், அல்லாஹ்வுடைய அந்த ஆலயத்தில் தன்னை ஐக்கியமாக்கி கொள்ளணும். ஆனால் இந்த காசு பணம் வந்த உடனே, பதவி வந்த உடனே முதுமையில கூட சில பேர் செய்யறாங்க, ஆணவத்தோடு ஆடுகிறார்கள். நான் நினைச்ச யாரை அழிச்சிருவேன், நான் நினைச்ச இந்த பள்ளிவாசலுக்கு மூடிடுவேன், இப்படின்னு ஆணவத்துடைய உச்சியில் அடிக்கிறாங்கல்ல. அப்ப இப்படி எத்தனையோ ஜமாத்து தலைவர்களை நம்ம பார்க்க மாட்டோம். எத்தனை ஜமாத்து தலைவர்கள் என்ன பண்ணாங்க? தௌஹீதை இல்லாம ஆக்கிடுவோம், உங்க பள்ளிவாசலை இடிச்சிருவோம், போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவோம், இப்படிலாம் நின்றார்கள். அப்ப விதையாக இருக்கும் பொழுது இந்த ஏகத்துவத்தை ஒழிக்க முடியாமல் இருக்கும் பொழுது ஒரு ஆலமரமாக வளர்ந்திருக்கிற இந்த தௌஹீது கொள்கையை ஒழிக்க முடியுமா? இந்த ஆலமரத்தை உழுக்க முடியுமா? இதை அசைக்க முடியுமா? அல்ல நாடினால்தான் ஒரு நன்மையை ஒரு தீமை ஏற்படுமே தவிர ஆணவம் முடிச்சு போய் அழிச்சிரும்னு சொல்றாங்களே, அல்லாஹ்வுடைய அருளால் என்ன செய்ய முடியாது? வளர்ந்து நிற்கிற இந்த ஏகத்துவ கொள்கையை எவருடைய வெற்று பிரச்சாரத்தால் அழிக்க முடியாது. எதுக்காக சொல்றோம்? இப்படி போய் அந்த மாதிரி கபர்களை போய் சேர்த்து செய்ய இந்த ஆணவமெல்லாம் ஈடுபட்டு போயிடும். நம்மளும் இங்க ஒரு நாள் வரப்போறோம், மூத்து இருக்குது, விசாரணை இருக்கிறது என்ற பயம், இறை நம்பிக்கை நம்மள்ட்ட அதிகமாகும். அப்படி கபர்களை ரசூலுல்லாஹி ஜியாரத்து பண்ண சொல்றாங்க. ஆனால் தர்காவுக்கு போனாங்க, அந்த மரண நிலை உண்டாகுமா? ஒரு மனுஷனுக்கு தனியாக அவர் அங்க இறக்கல, அவர் அங்க மூத்தாகல. எங்கே மூத்தா போன ஒரு ஆளுக்கு ஒரு கபரை கட்டி அங்க போய் நிற்கிறாங்க. என்ன இருக்கிறது? கலர் கலர் ஆடைகளை உடுத்திக் கொண்டு பெண்கள் வருகிறார்கள், மல்லிகைப்பூ போடப்பட்டிருக்கிறது. அங்க திருவிழாக்கள் நடக்க ஆண்களும் பெண்களும் ஒட்டி உரசக்கூடிய விழாக்கள் நடைபெறுகிறது. அப்ப இங்க போனால் பச்சை போர்வை, அங்க உள்ள ஒரு லைட் கலர்ல அங்க உள்ள அந்த மின்சார விளக்குகள், அங்க உள்ள மல்லிகைப்பூ, அங்க உள்ள ஜோடனைகள், இதெல்லாம் மரண நினைவை ஏற்படுத்துமா? உலகத்தில் வாழ வேண்டும் என்ற எண்ணத்தை ஏற்படுத்துமா? இன்னும் சொல்ல போனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயர்த்தப்பட்டிருக்கிற கபர்களை தரமட்டமாக்கணும்னு சொன்னார்கள். லா ததர் அலல் அர்தி கபரன் முஷ்ரிஃபன் இல்லா சபைத்தஹு, இந்த பூமியில உயரமாக எழுப்பப்பட்டிருக்கிற எந்த கபரை தரைமட்டமாக்காமல் விடாதுன்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்களே. தர்கா என்பது கபர் உயரமாக்கப்பட்டிருக்கா இல்லையா? தர்காங்கிற பேர்ல கட்டி வைக்கப்பட்டிருக்கிற கபரு அது கபர்ஸ்தான்ல இருக்குதா? பொது மையவாடியில் இருக்குதா? தனியாக ஒரு கபர் சிறப்பித்து சொல்லப்பட்டிருக்குமே ஆனால், சிறப்பித்து கட்டப்பட்டிருக்குமே ஆனால், இடிச்சு தரமட்டமாக்கும் என்று சொல்லியிருக்கும் போது இடித்து தரைமட்டமாக்க வேண்டிய ஒரு கட்டடத்தை போய் எப்படி சந்திக்கிறது? அப்ப தர்காவுக்கு போகக்கூடியவர்கள் கபர் ஜியாரத்து பண்ணல, அங்க போய் அவங்களோட துவா செய்கிறார்கள். அவங்க நம்ம நிற்கிறத அவங்க பார்க்குறாங்க, நம்முடைய தேவைகளை நிறைவேற்றுறாங்க. இது பக்காவான ஷிர்க், தெளிவான ஷிர்க். அப்ப இந்த ஷிர்க்கை இணை வைக்கக்கூடிய நிரந்தர நரகத்திற்கு நம்மளை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய இந்த காரியத்தை முஸ்லிம்கள் கபர் ஜியாரத்து நினைச்சு போறாங்களே. இப்படி கபர் ஜியாரத்து நினைக்கிற காரணத்தினாலதான் இது பாவன்னு விளங்கல. அல்லாஹ் மாதிரி இவர் பார்க்கிறாரு, அல்லாஹ் மாதிரி இவர் பதில் கொடுக்குறாரு, அல்லாஹ் மாதிரி இவர் பிள்ளையை தர்றாரு. இந்த அடக்கம் செய்யப்பட்டவர் இந்த தர்கா யாருக்கு கட்டியிருக்கிறோமோ அவர் நமக்கு அருள் செய்யறாருன்னு ஒரு முஸ்லீம் எப்படி நம்புறது? அப்ப அல்லாஹ்வை வைக்க வேண்டிய இடத்துல வேற யாரை கொண்டு போய் வைத்தானோ, அது சிலை வச்சாலும் சரி, சமாதி வச்சாலும் சரி, அது ஷிர்க்கு, அது பாவம், நிரந்தர நரகத்தை கொண்டு போய் சேர்த்துரும். இந்த பாவத்தில் முஸ்லிம்கள் கவனமாக நடக்கணும். அடுத்து என்ன? சில காரியங்களை முஸ்லிம்கள் நன்மைன்னு செய்கிறார்கள். இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்வதாக இருந்தால் தௌஹீது பேசணும்னு சொல்லக்கூடிய சில இயக்கங்கள் கூட அவங்களோட செய்யறாங்க சில காரியங்களை, சில விதத்தான காரியங்களை மார்க்கம் என்று நினைத்து கொண்டு செய்து கொடுக்கிறார்கள். கேட்டாலும் செய்யறாங்க, அது சகாபாக்கள் செஞ்சிருக்கிறாங்க. உதாரணத்துக்கு வித்தருக்கு பிறகு ஓதக்கூடிய அந்த குணுத்து இருக்கிற இல்லையா, வித்தர்ல ஓத வேண்டிய குணுத்து, அந்த குணுத்தை ஓதும் பொழுது கையை தூக்கி பிரார்த்திப்பார்கள். இது ஏன் அப்படி கையை தூக்கி பிரார்த்திக்கிறீங்க? அல்லாஹ்வுடைய தூதர் இந்த மாதிரி கையை தூக்கி இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டா, இல்ல இது சல்மான் பாரிஸ் என்ன பண்ணிருக்கிறாரு, அப்படி கை வைத்திருக்கிறாரு. அல்லாஹ்வுடைய தூதரை செய்யாத ஒரு காரியத்தை, அவங்க செய்தார்கள் என்பதற்கு ஆதரவு இல்லாத ஒரு காரியத்தை தௌஹீதுவாதிகள் என்று தவிர சொல்லிக் கொள்ளக்கூடிய சில பேர் செய்யறாங்க, கைகளை உயர்த்தி பிரார்த்திக்கிறார்கள். அதே மாதிரி பெருநாள் அன்றைக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மற்ற சகாபாக்களும் அல்லாஹ் அக்பர் என்ற தக்பீர் சொன்னார்கள் என்று ஹதீஸ்ல இருக்கு.
ஆனா செய்யறாங்க பெருநாள் அன்றைக்கு அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் கபீரா இப்படின்னு தக்பீர் சொல்றாங்க. இது ஏன் சொல்றீங்க? சகாபாக்கள் சொல்லியிருக்கிறாங்க, இப்படின்னு அந்த சகாபி சொல்லியிருக்கிறாரு, இந்த சகாபி சொல்லியிருக்கிறாரு என்று ஏராளமான பிதஅத்துகள் இந்த சமுதாயத்தில் ஏற்கனவே இருக்கிறது. இப்ப உதாரணத்திற்கு ரமலான் மாதத்துல 20 ரக்காத் தொழுகை நடத்தப்படும் எல்லா பள்ளிவாசல்களை. ஏன் இப்படி செய்யறீங்க அப்படின்னு கேட்டா, அல்லாஹ்வுடைய தூதர் 8 தானே தொழுதாங்க, நீங்க 20 தொழுறீங்கன்னு கேட்டா அது உமர் இல்ல தொழுதாங்க, உமர் காலத்தில் மக்கள் தொழுதாங்க இப்படின்னு உமர் அவர்கள் மேல பழி போட்டு ஒரு பிதஅத் நடைமுறையில் இருக்கிறதா இல்லையா? அந்த மாதிரி பள்ளிவாசல்கள் சுன்னத் ஜமாத் நடத்தக்கூடிய பள்ளிவாசல்கள்ல ஜும்மாவுல 2 பாங்கு சொல்லப்படும். இந்த 2 பாகங்களை இமாம் மிம்பர்ல உட்கார்ந்த உடனே சொல்லப்படக்கூடிய ஒரு பாங்கு தான் ரசூலுல்லாஹ் சொல்ல சொன்னது. இது நபி காலத்தில் உள்ளது. நபி காலத்துக்கு பிறகு உஸ்மான் அவருடைய ஆட்சி காலத்தில் அவர் கடைவீதியில ஒரு பாங்கு சொல்லி ஏற்பாடு பண்ணுகிறார். அப்படி ஒரு அறிவிப்பு செய்கிறார். அப்ப உஸ்மான் காலத்தில் ஏற்பட்ட அந்த பிதஅத்து இன்றைக்கும் பல அரபு நாடுகளில் நடைமுறையில் இருக்கிறது. தமிழகத்திலேயும் இந்தியாவுடைய பல நாடுகளிலையும் இது நடைமுறையில் இருக்கிறது. இப்போ இது பிதஅத்தா இல்லையா? இதை கேட்டவங்க என்ன பண்ணாங்க, நபி காலத்தில் ஒரு பாங்க தானே இருந்தது ஜுமாவுல, நீங்க 2 பாங்க சொல்றீங்கன்னா இது உஸ்மானுடைய சுன்னத்து, உஸ்மான் ஏற்படுத்தினாங்க இப்படின்னு ஒரு சகாபி யாரோ ஒரு இமாம் ஒரு காரியத்தை செய்திருந்தால் அதுவும் மார்க்கம் என்று பல பிதஅத்துகள் முஸ்லிம் சமுதாயத்தில் ஊடுருவி இருக்கிறது. இந்த மாதிரி நிறைய பிதஅத்துகள் இருக்கிற முஸ்லிம் சமுதாயத்தில் நிறைய பிதஅத்துகள் இருக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டுமே ஆனால் தௌஹீத் பேசக்கூடிய சில பேர் கூட என்ன செய்யறாங்க, அவங்களுடைய முஜாஹித் ஒரு இயக்கம் இருக்கிறார்கள். சில ஊர்களில் பார்த்தீங்கன்னா சில நாடுகளில் அவங்க சும்மா செய்யக்கூடிய இடங்கள்ல குத்துபா என்ற ஒரு சடங்கு நடைபெறுகிறது. இங்கே பயான் நடக்குதுல, ஒரு வாழை கையில் ஒரு வாழை வைத்துக் கொண்டு அல்லது அசா என்ற ஒரு கம்பை தாங்கிக் கொண்டு ஒரு பயான் குத்துபா என்ற அரபியில பிரசங்கம் செய்கிறார்கள். அப்ப இது மார்க்கத்தில் இருக்குதா? நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களுக்கு தெளிவான ஒரு கருத்தை சொன்னார்கள், மக்கள் அவங்களுடைய உரையை கேட்டார்கள், 2 உரை தான் அவங்க நிகழ்த்தினார்கள் என்று ஹதீசுகள் இருக்கும் பொழுது இவங்க செய்யறாங்க, இல்ல இது அப்படிதான் அரபு நாடுகள் அப்படிதான் இருக்கிறது, சலப்புகள் அப்படிதான் செய்யறாங்க என்று அதை காரணமாக சொல்லிக் கொண்டு சுன்னத் வல் ஜமாத் பள்ளிகளில் எப்படி அந்த குத்துபா என்ற ஒரு சடங்குக்காக ஒரு உரை நடத்தப்படுகிறதோ அந்த மாதிரி ஒரு பிதஅத் அரங்கேறத பார்க்கணும். தரையில் இருந்து தமிழ்ல பயானு, மிம்பர்ல ஏறிக்கிட்டு அரபில பயானு. அப்ப இப்படி 3 உரை அல்லாஹ்வுடைய தூதர் காலத்தில் இருந்ததா? இந்த மாதிரி நிறைய முஸ்லிம் சமுதாயத்தில் ஏராளமான பிதஅத்துகள் இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை கண்டிக்கிறார்கள். ரமலான்ல 20 ரக்காத் தொழுவதா இருக்கட்டும் அல்லது ஜும்மாவுல 2 பாங்கு சொல்றதா இருக்கட்டும், முஸ்லிம் சமுதாயத்தில் எந்த பிதஅத்தா இருந்தாலும் அதை செய்யக்கூடியவங்க நினைக்கிறாங்க பாங்குக்கு முன்னாடி ஸலவாத் சொல்றாங்க. ஏன் சொல்றீங்க அப்படின்னு கேட்டா, நன்மை தானே, ஸலவாத் சொன்ன நன்மை தானே, பாவமாறு இப்படிங்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, குல்லு முஹதஸத்தின் பிதா வ குல்லு பிதாத்தின் லலாலா வ குல்லு லலாலத்தின் பின்னார். புதுசாக எனக்கு பிறகு நீங்கள் புதுசாக இதையெல்லாம் உண்டாக்குறீர்களோ அதெல்லாம் பிதஅத்து, நவீனம், அனாச்சாரம். வ குல்லு பிதாத்தின் லலாலா, எல்லா அனாச்சாரங்களும் வழிகேடு. வ குல்லு லலாலத்தின் பின்னார், எல்லா வழிகேடுகளும் நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் என்று பிதஅத்துகளை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் செய்யறாங்க. அதை வழிகேடுங்கிறாங்க. இப்ப எதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை பண்றாங்க? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு உரையினுடைய துவக்கத்திலையும் இதை சொல்லுவாங்க, எனக்கு பிறகு எதை புதுசா உண்டாக்கிறாதீங்க, மார்க்கம்ங்கிற பேர்ல புதுசா நீங்களாக உண்டாக்காதீர்கள் என்று அதை வழிகேடு என்று சொல்லிவிட்டு போயிருக்கும் பொழுது முஸ்லிம் சமுதாயம் அது நன்மை நினைக்கிறார்கள், அது ஒரு தீமை நினைக்கிறார். அதனாலதான் இந்த பிதஅத்துகள் எல்லாம் சர்வசாதாரணமாக சுன்னத் வல் ஜமாத் மக்கள் மத்தியில் நடைமுறையில் இருக்கிறது. அதே மாதிரி என்ன செய்யறாங்க, இன்றைக்கு பார்க்கிற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க கியாமத் நாள் வரைக்கும் ஏற்படக்கூடிய அந்த பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே தீர்வை சொன்னார்கள். அந்த அடிப்படையில் திருமணத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு எளிமையாக காட்டிவிட்டு போனார்கள். அன்னிக்காக மின் சுன்னத்தி ஃபமன் ரகிபான் சுன்னத்தி ஃபலைஸ மின்னி. திருமணம் என்பது என்னுடைய வழிமுறை, என் வழிமுறையை புறக்கணிப்பவர் என்னை சார்ந்தவர் கிடையாது இப்படின்ற சொன்னாங்க. திருமணத்தை ஒரு சுன்னத்து என்று அல்லாஹ்வுடைய தூதர் செஞ்சாங்க, நான் என்னுடைய நடைமுறை இப்படின்னாங்க. அவங்க எப்படி அதை நடைமுறைப்படுத்தினாங்க? எல்லா மக்களும் கடைபிடிக்கக்கூடிய வகையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்த இந்த மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் இது பணக்காரர்களுக்கு சொந்தமான மார்க்கம் இல்லை, பணக்காரங்க மட்டுமே செய்ய முடியும் அப்படிப்பட்ட மார்க்கம் இல்லை, ஏழை பணக்காரன் எல்லாரும் கடைபிடிக்கக்கூடிய ஒரு மார்க்கம். அப்ப திருமணத்தை அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி கற்றுத்தர்றாங்கன்னா, இன்ன ஆலமணிக்காகி பரக்கத்தன் ஐசருகா மூணா, குறைவான செலவில் நடத்தப்படுகிற திருமணம் தான் பரக்கத்து பொருந்திய திருமணம் அப்படின்னாங்க. குறைவான செலவுல கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி இருக்கும்போது எதுக்கு அதை சொல்றாங்க? திருமணம் எல்லாருக்குமே அடிப்படையான தேவை.
இப்போ மனுஷனுக்கு காற்று தேவை, இதை காசு கொடுத்து தான் வாங்கணும், லட்சங்களை செலவழிக்கணும், இப்படின்னா மனுஷன் செத்து போயிடுவான். ஏழைக்கு அது கிடைக்குமா? பணக்காரருக்கு தான் கிடைக்கும். நீ தண்ணி காசு கொடுத்தா வாங்கணும், உனக்கு இயற்கையை கிடைக்காது, இப்படின்னா எல்லா மனுஷனும் கிடைக்குமா? அது இப்போ எதெல்லாம் மனிதனுக்கு அடிப்படை தேவையோ அதை அல்ல ஈஸியாக்கி வச்சிருக்கிறான், இலகுவாக்கி வச்சிருக்கிறான். திருமணம் என்பது மனிதனுக்கு ஒரு அடிப்படையான தேவை. இந்த திருமணத்தை சிரமண செய்து எளிமையா பண்ணுங்க, கம்மியான செலவு பண்ணுங்க, அப்பதான் ஏழைக்கும் கிடைக்கும். இல்லாட்டி பணக்காரன் மட்டும்தான் கல்யாணம் பண்ண முடியும். அப்ப திருமணத்தை குறைவான செலவுல செய்ய வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி இருக்க, இன்றைக்கு பார்க்கிற திருமணங்கள் எப்படி நடக்கிற சமுதாயத்தில் ஆடம்பரமா நடக்கிறது. மண்டபத்துக்கு 1 லட்சம் ரூபாய் செலவு பண்றான், சாப்பாடுக்கு பல லட்சம் ரூபாய் செலவு பண்றான். அந்த திருமணத்தை முன்னிட்டு ஏராளமான செலவுகள் செய்யப்படுகிறது. எந்த அளவுக்கு கூட மாறிடுச்சு. சில பேர் செய்யறாங்க, அது அவர்களுடைய வசதிக்கு ஏற்றவாறு வலிமா விருந்து கொடுத்துக்கலாம். ரசூல்லா செலவை கம்மி பண்ணி சொன்னதை வலிமாவை தான், வேற மகரையை கம்மி பண்றது. ரசூல்லா காலத்தில் மண்டபங்கள்லாம் திருமணத்தில் மண்டபங்களையெல்லாம் திருமணம் நடக்கல, ஊரையெல்லாம் கூட்டி திருமணம் நடைபெறல. அப்துல் ரஹ்மான் அவுஃப் அவர்கள்ட்ட கேட்டுத்தான் ரசூலுல்லாஹ் திருமணம் நடந்தது தெரிந்து கொண்டார்கள் என்றெல்லாம் மேடைகளில் பேசியவர்கள். நீங்க எப்படி கல்யாணம் பண்றாங்க? அப்துல் ரஹ்மான் அவுஃப் மாதிரி கல்யாணம் பண்ணக்கூடிய ஆளுகளை சமுதாயத்தை பார்க்க முடியல, ரொம்ப ரேரா இருக்கிறது. வரட்சணை இல்லாமல் போய்விட்டது. காசு பணம் வாங்கல, அது மாதிரி சீர்ஜமா வாங்கல. அதனால என்ன செய்யறாங்க? மண்டபத்தில் கல்யாணம், பெண் வீட்டார் சாப்பாடு, இப்படி எல்லாம் அந்த திருமணம் ஊரை வளைத்து அவங்களுக்கு அழைப்பு கொடுப்பது, இப்படின்னு திருமணம் ஆடம்பரமாக நடைபெறுகிறது. இதை கேட்டாலும் செய்யறாங்க, இது நபி வழிக்கு மாற்றம் இல்லையா? நீங்க கம்மியான செலவு பண்ணணும்னு சொல்லி இருக்கும்போது எப்படி இப்படி ஆடம்பரம் பண்றீங்க அப்படின்னு கேட்டா, அது அவங்களுடைய வசதி கம்மி தான். அப்போ கோடீஸ்வரன் அவன் வசதிக்கு தகுந்த மாதிரி என்ன செய்வான்? பல கோடிகளை செலவு பண்ணுவான். லட்சாதிபதி அவன் வசதிக்கு தகுந்த மாதிரி பல லட்சங்களை செலவு பண்ணுவான். ஏழைக்கு அது நிர்பந்தமாகுதா இல்லையா? ஒருத்தன் என்ன செய்யறான்? தன்னுடைய மகனை ஒரு பெண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறான். பெண் வீட்டாற்ற நிர்பந்தப்படுத்துவானா இல்லையா? பணக்காரன் கல்யாணம் பண்ண மாதிரி என்ன செய்ய, நானும் பணக்காரன், என் வீட்டில் நீ இப்போ மாப்பிள்ளை எடுப்பதா இருந்தா, என் மகனை உன் மகளுக்கு திருமணம் செய்யறதா இருந்தா சாப்பாடு கொடு, மண்டபம் முடி, ஊரை வளைச்சு விருந்து போடு, இப்படின்னு ஒரு நிர்பந்தத்தை ஏற்படுத்துவாங்களா இல்லையா? இப்ப ஏழைகளுக்கு திருமணம் என்பது பல லட்சத்தை செலவழிக்கணும் என்ற ஒரு நிலைமை ஏற்படுமையானால் இது ஏழைகளுக்கு பாரமா இல்லையா? இது அவங்களால தாங்க முடிய விஷயமா? அதனாலதான் வட்டிக்கு வாங்குறான். ஏழை போய் எதுக்கு கடன் வாங்குறான்? சாப்பாட்டுக்கு வழி இல்லைன்னா கூட கடன் வாங்காதவன் கல்யாணம் பண்ற நேரத்தில், பொம்பளை பிள்ளைக்கு கல்யாணம் பண்ற நேரத்தில் போய் கடன் வாங்குறான், வட்டிக்கு வாங்குறான். ஜமாத்தார்கிட்ட லெட்டர் பேர்ல எழுதி வாங்கி கொண்டு போய் பிச்சை கேட்கிறான்னு சொன்னா இதுக்கு காரணம் என்ன? திருமணம்னு பல லட்சம் செலவழிக்கணும், திருமணம்ல 3 சொத்தையும் ஒருத்தன் இழக்கணும் என்று அந்த மாதிரி ஒரு நிர்பந்தம் ஏற்பட்ட காரணத்தினாலதான் இன்றைக்கு பெண்ணை பெற்றவர்கள் கஷ்டப்படுகிறார்கள். எத்தனை பெண்கள் தேங்கி கிடக்கிறார்கள். 30 வயசு 35 வயசாகியும் கூட திருமணமாகாமல் இந்த சமுதாயத்தில் பல பெண்கள் தேங்கி கிடக்கிறாங்கன்னு சொன்ன முதிர் கன்னிகளாக இருக்கிறார்கள். இந்த ஆடம்பர திருமணம் அதுக்கு ஒரு காரணம் இல்லையா? அப்ப சாதாரணமா நினைக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னத்தை முதுகுக்கு பின்னால் தூக்கி எறிந்து விட்டு நாங்க எங்க வசதிக்கு உட்பட்டு வலிமா கொடுக்கிறோம் என்ற ஆடம்பரமாக திருமணம் செய்யறத பார்க்கிறோம். அப்ப இது ஏழைகளுக்கு ஒரு சிரமத்தை உண்டாக்குமா இல்லையா? இது சமுதாயத்தினுடைய வாழ்க்கையை சீரழிக்குமா இல்லையா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விருந்துக்கு போறாங்க. இதெல்லாம் நினைக்கிறாங்க, இந்த மாதிரி நடைபெறக்கூடிய விருந்துகள், ஆடம்பரமாக நடைபெறக்கூடிய விருந்துகள்ல தௌஹீத்வாதிகள் இப்ப கலந்துக்கிறாங்க. கலந்துட்டு செய்யறாங்க, இது தௌஹீத் ஜமாத் கலந்துக்க வேணும்னு சொல்றோம். இதை தௌஹீத் ஜமாத்துடைய கொள்கை மாதிரி செய்யறாங்க, அது அவங்களுக்கு உள்ளது, ரொம்ப ஓவரா போறாங்க, இப்படின்னு போறாங்க. நாங்க செய்யறது நன்மை, நாங்க வலிமாவுக்கு போறோம். எது வலிமா? அல்லாஹ்வுடைய தூதருடைய ஒரு சுன்னத்தை கடைபிடிக்கிறங்கிற பேர்ல பல லட்சங்களை வீண்வரையும் செய்து இவங்க நடத்தக்கூடிய இந்த திருமணங்கள், படோடமான திருமணங்கள், அதுல கொடுக்கப்படுற வலிமை என்னவா? அதுக்கு பேர் வலி, அதுக்கு ஒரு சுன்னத்தாரு. இது ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தை கேலி பண்றது இல்லையா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எளிமையான முறையில் திருமணம் பண்ணணும்னு சொல்லியிருக்கும் போது அந்த வார்த்தையை கேலி செய்யக்கூடிய வகையில ஆடம்பர திருமணம் நடக்கிறது. அதுல போய் இப்படி கலந்துக்கிறது. வக்கத் நஸல அலைக்கும் பில் கிதாபி அன் இதா சமீத்தும் ஆயாத்துல்லாஹி யுக்ஃபரு பிஹா வ யுஸ்தஹது பிஹா ஃபலா தக்வுதுமாகும். அல்லாஹ் சொல்றான், எந்த இடத்துல அல்லாஹ்வுடைய வசனங்கள் கேலி கூத்தாக்கப்படுதோ, எந்த இடத்துல அல்லாஹ்வுடைய வசனங்கள் மறுக்கப்படுகிறதோ அந்த சபையில நீங்க உட்காராதீங்க. அப்படி உட்கார்ந்தால் இன்னக்கும் மிஸ்லுகும், நீங்களும் அவங்கள போன்றவர் தான் இப்படின்னு அல்லாஹ் என்ன செய்யறான்? நீங்க போகக்கூடிய ஒரு இடத்துல அல்லாஹ்வுடைய வசனம் கேலி கூத்தாக்கப்படுதா, அந்த இடத்துல இருக்காதீங்கன்னு சொல்லும் பொழுது திருமணம் ஆடம்பரமா நடக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதரை எளிமையை போதிச்சாங்க, அவங்கள எளிமையாத்தான் கல்யாணம் பண்ணாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணங்கிற பேர்ல ஊரையெல்லாம் அழைத்தார்களா?
அவங்களுக்கு தெரிஞ்ச ஆளுகளை அழைத்தார்களா? அவங்களுக்கு தெரிஞ்ச ஆளை அழைக்கிறாங்க, லட்சம் பேர் அழைக்கணும். ஆனால் ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க? சிம்பிளான முறையில் கல்யாணம் பண்றாங்க. ஒரு ஸ்வீட்டை கொடுத்து கல்யாணம் பண்ணாங்க. இதெல்லாம் ஆரம்ப காலத்தில் ஏகத்துவ மேடைகளில் பேசப்பட்டது. அப்ப அதெல்லாம் காலம் செல்ல செல்ல செய்யறாங்க, மக்கள் மறக்கிறார்கள். ஏதோ வரட்சணை இல்லாட்டி சரி, ஏதோ வரட்சணை இல்லாட்டி கூட செய்யறாங்க, இந்த ஆடம்பரங்களை ஒழிக்கிறதுக்கு வர மாட்டேங்கிறாங்க. அப்ப ஆடம்பரங்கள் என்பது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றாங்கல்ல, குலு வஷ்ரபு வலா துஸ்ரிஃபு இன்னஹு லா யுஹிப்புல் முஸ்ரிஃபீன். உண்ணுங்கள் பருங்கள், வீண்வரை செய்யாதீர்கள். வீண்வரை செய்யக்கூடியவர்கள் அல்லாஹ் நேசிக்க மாட்டான் இப்படின்னு அல்லாஹ் சொல்றாங்க. திருமணங்கிற பேர்ல ஏராளமான செலவுகள் இந்த சமுதாயத்தில் வீண்வரைகள் நடைபெறுகிறது. இதை ஒழிக்கணும். இதை ஒழிக்காம செய்யறாங்க, அந்த திருமணத்தில் போய் கலந்துக்கிறது ஒரு பாவமாக, ஒரு குற்றமாக நினைக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு அரசியல்வாதி ஒரு சட்டசபையில் உட்கார்ந்துருக்கிறான், பார்லிமெண்ட்ல உட்கார்ந்துருக்கிறான், அவனுக்கு ஒரு கொள்கையும் கிடையாது. அவனுடைய கொள்கைக்கு மாற்றமாக நடக்கும்போது அவன் வெளிநடப்பு பண்றான். ரோசை இருந்தா செய்யணும், வெளிநடப்பு பண்ணணும். என்னுடைய கொள்கை என்னப்பா, அல்லாஹ்வுடைய தூதர் நல்லாங்களே இல்லையா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகள் வீட்டுக்கு விருந்துக்கு வர்றாங்க. வாசல்ல ஒரு திரைச்சீலை தொங்க விடப்பட்டிருக்கிறது, அதுல ஆடம்பர வேலைகள் செய்யப்பட்டிருக்கிறது. விருந்துக்குன்னு கூப்பிட்டு இந்த வேண்டாத வேலை இருக்கு என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே திரும்பி போறாங்க. இதை நீ அசிங்கப்படுத்துறது இல்லையா? கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய ஏன் திரும்பி விட்டீங்க? எனக்கு இந்த உலகத்துக்கு என்னப்பா இருக்கு? நான் வரக்கூடிய இடத்துல ஏன் இப்படி அலங்காரம் பண்றீங்க என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகள் வீட்டு விருந்த கூட புறக்கணிச்சு வந்தாங்க. ஆடம்பரமா இருக்கிறது என்று. இப்ப திருமணம் என்பது ஏழை பணக்கார எல்லாரும் செய்யணும். ஏழைகள் சிரமப்படுற மாதிரி, கஷ்டப்படுற மாதிரி ஒரு தவறான ஒரு முன்மாதிரியை சிலர் ஏற்படுத்தியிருக்கிறார்கள். இதை எப்படி தௌஹீத்வாதி ஆதரிக்கிறது? அதுல எப்படி கலந்துக்கிறது? அதுல எப்படி பயான் பண்றது? இதுல குடும்பம் என்ன? அதுல தௌஹீத் ஆளுங்கன்ற போர்வையில் இருக்கிறவங்க பயான் பண்றாங்க. சுன்னத்தை பத்தி, எளிமையான திருமணத்தை பத்தி நீ எப்படி வேணாலும் கல்யாணம் பண்ணிக்க, எத்தனை லட்சத்தை செலவு பண்ணிக்க, நான் பயான் பண்ற மக்கள் கூடக்கூடிய இடத்துல என்ன செய்வேன், நான் பயான் பண்ணுவேன். இது முரணி இல்லை. சாரி நபி அவர்கள் மக்கள்கிட்ட என்ன சொன்னாங்க? வமா உரியது உகாலிப்பக்கும் அம்மா அனுகாக்கும் அனுகு, எதை விட்டு உங்களை நான் தடுக்கிறேனோ அதை செய்து நான் முரண்பட விரும்பல சொன்னாங்க இல்லையா? சொல்றது உண்ணா இருக்கிற செயல் வேறையா இருக்கு. இப்படி முரண்பட மாட்டேன். இறை தூதரை பொறுத்த வரைக்கும் அப்படிதான் இருந்தார்கள். எதை மக்கள்கிட்ட தடுக்கிறார்களோ அதை அந்த இறை தூதர் செய்ய மாட்டார்கள். அப்ப மக்கள்கிட்ட எளிமையை போதித்து விட்டு நபி காட்டின திருமணம் சொல்லிவிட்டு நபி காட்டின திருமண முறைக்கு மாற்றமாக என்ன செய்யறாங்க? திருமணம் நடத்துகிறார்கள். அதுல போய் பயான் பண்ணுகிற ஒரு குடும்பை நடைபெறதை பார்க்கிறோம். அப்ப இந்த ஆடம்பர திருமணத்தையோ அதுல போய் கலந்து கொள்வதையோ ஒரு தீமை என்று நினைக்காம என்ன செய்யறாங்க? இந்த ஆடம்பர திருமணங்களை வளர்த்து கொண்டே இருக்கிறார்கள். அதே மாதிரி முஸ்லிம் சமுதாயத்தில் சொல்லப்பட வேண்டிய, முஸ்லிம்கள் உணராத இன்னொரு தீமை இருக்கிறது. அது என்ன தீமை? வட்டிங்கிற தீமை. திருமறை குர்ஆன்லையும் அல்லாஹ்வுடைய தூதருடைய போதனைகளையும் இந்த வட்டியை பற்றி எவ்வளவு கண்டனங்கள் இருக்கிறது, எவ்வளவு எச்சரிக்கை இருக்கிறது. அதை மீறி என்ன செய்யறாங்க? வட்டிக்கு வாங்குறாங்க. ஒரு வீட்டுக்கு போய் செய்யறாங்க, வீடு இருந்தால் வாடகை கொடுத்துருக்கணுமா இல்லையா? ஒரு வீடு நம்ம வாடகைக்கு எடுக்கணும், அதை பயன்படுத்தணும். அப்ப அதில் பயன்படுத்துறாங்க என்ன செய்யணும்? அதுக்கு வாடகை கொடுத்து விட்டு இருக்க வேண்டும். ஆனால் என்ன செய்யறாங்க? இல்லை, இது அடைமானம். அடமான இஸ்லாத்தில் என்ன செய்யுது என்ற அடமானங்கிற பேர், அடைமானம் என்று ஹலால். அடமானமா நீங்க ஒரு ஆயிரத்துக்கு ஒரு பொருளை வாங்கலாம். ஒரு தங்க செயினை கொடுக்குறாரு, அடமானமா கொடுக்குறாரு, உங்கள்கிட்ட ஒரு அமௌண்ட்டை கடனை வாங்குறாரு, நீங்கள் அதை பயன்படுத்தக்கூடாது. ஒரு வண்டி அடமானமா தர்றாரு, நீங்க வாங்கி வச்சுக்கலாம். ஒரு நம்பிக்கைக்காக வேண்டி, இவர் ஏமாற்றி விடக்கூடாது என்பதற்காக வேண்டி ஒருத்தட்டு அடமானமாக எந்த பொருளையும் வாங்கி வைத்துக் கொள்ளலாம். அது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்குது. அதை நீங்க பயன்படுத்தலாமா? பயன்படுத்துவதாக இருந்தால் அதுக்குள்ள வாடகை கொடுக்கணும். இப்ப ஆடு ஒருத்தர் ஆடை கொடுத்து அடமானம் கொடுக்குறாரு, மாடை கொடுத்து அடமானம் கொடுக்குறாரு, நம்ம அதை பயன்படுத்தலாம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஏன் பயன்படுத்தலாம்? அது நம்ம பால் கறக்கணும், அதுக்கு தீனி போடணும், அப்ப அதை பராமரிக்கணும். இதுக்காக என்ன செய்யுங்க? நீங்க அதை பயன்படுத்திக்கிறீங்கன்னு ரசூலுல்லாஹ். அதே நேரத்தில் வீடுங்கிற அப்படியே வீடை நீங்க அடமானமா வாங்குறீங்கன்னா நீங்கள் பயன்படுத்துறீங்க, பயன்படுத்தாட்டும் அப்படியே இருக்கும். அதுக்கு ஒரு கேடு வராது. ஆடு மாடு பராமரிக்கணும், செத்து போயிடும். அப்ப அதுக்கு ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க? நீங்க அதை பயன்படுத்திக்கலாம்னு சொல்றாங்க. அதை ஆதாரமா காட்டி வீட்டில் வாடகை இல்லாமல் குடியிருக்கிறார்கள். ஒரு அமௌண்ட், ஒரு 5 லட்சம் ரூபாய் ஒரு ஆட்டை கொடுத்து விட்டு அவர் வீடை வாங்கிட்டு என்ன செய்யறாங்க? அந்த வீட்டில் இருந்து அனுபவிக்கிறார்கள். வட்டி கொடுக்கணும்ல, அவர் என்ன செய்யணும்? வாங்கின பணத்துக்கு வட்டி தரணும். 5 லட்சம் ரூபாய் மட்டும் வாங்கியிருக்கிறாரு, 2 வருஷம் கழிச்சு திருப்பி தரப்போறாரு. அப்ப அந்த 2 லட்சம் ரூபாய் நம்முடைய பணம் அவர்கிட்ட இருக்கிறா இல்லையா? அவர்கிட்ட இருக்கிற காலம் வரைக்கும் அவர்கிட்ட வட்டி வாங்கணும்ல. நீ வட்டி தர வேணாம், நான் உனக்கு ஒரு 4000 ரூபாய் 5000 ரூபாய் தரணும்ல, அதை கழிச்சு விட்டுக்கிறேன். இப்படி என்ன செய்யறாங்க? ஒத்திங்கிற பேர்ல முஸ்லிம் சமுதாயத்தில் பல பேர் குடியிருக்கிறார்களே. இது வட்டியா இல்லையா?
ஒருத்தனுடைய நிர்பந்த நிலைமை பயன்படுத்தி விட்டு அவனுடைய தேவைக்காக பணத்தை கொடுத்து விட்டு அவன் வீடை எப்படி அனுபவிக்கிறது? பைக் வாங்குறார்கள். எப்படி வாங்குறாங்க? ரெடி கேஸ் கொடுத்து வாங்கினா பிரச்சனை இல்லை. ஒரு 50,000 ரூபாய் பைக்கு, 1 லட்ச ரூபாய் பைக்கு, இதை 1,20,000 ரூபாய்க்கு கொடுத்து வாங்குறாங்க. ஏன்? மாசம் மாசம் டியூ கட்டுறேன், மாசம் மாசம் தவணை முறையில் 5,000 ரூபாய் கொடுத்த பைக்கை கையில் தரும், ஈஸியா கிடைக்குங்கிறதுக்காக வேண்டி இப்படி போய் என்ன செய்யறாங்க? அந்த தவணை முறைங்கிற அடிப்படையில் போய் வட்டிக்கு வாங்குறாங்களே. இந்த 1,20,000 20,000 என்னது? 1 லட்ச ரூபாய் பைக்க 1,20,000 கொடுக்கறதுக்கு என்ன காரணம்? 20,000 ரூபாய் வட்டி தர்றதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. இல்லைன்னா 1 லட்ச ரூபாய் மட்டும் இல்லை, இல்லைன்னா சைக்கிளில் போங்க, இல்லாட்டி நடந்து போங்க, அது இல்லாட்டி செத்து போயிடுவோமா? எத்தனை மக்கள் பைக் இல்லாமல் இருக்கிறது செய்யறாங்க? வாகன கார் வாங்குகிறார்கள் கௌரவத்திற்காக வேண்டி. இந்த வட்டியெல்லாம் எதுக்கு வாங்கப்படுகிறது? கௌரவம், கார் வச்சிருக்கிறாரு என்று விதவிதமாக அவர்கள் கார் வச்சிருக்காரு, பைக் வச்சிருக்காரு என்று பெருமைக்காக, தேவைக்குன்னு சொல்றது போய், தேவைக்கு இது அடிப்படை தேவையாகுது, தேவைக்குன்னு காசு இருந்தால் வாங்க வேண்டியதான், இல்லாமல் கடனுக்கு போய் வாங்கணுமா? அப்போ கடனுக்கு போய் என்ன செய்யறாங்க? கார் வாங்குகிறார்கள், பைக் வாங்குகிறார்கள், வாங்கி என்ன செய்யறாங்க? அதுக்கு வட்டி கட்டக்கூடிய நிலைமை பார்க்கும். இப்போ இது மார்க்கத்தில் அனுமதி இருக்க? திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் இந்த வட்டியை பற்றி எப்படி நான் கண்டிக்கிறான்? அஹல்லல்லாஹுல் பைய வ ஹர்ரம ரிபா, அல்லாஹ் வியாபாரத்தை ஹலாலாக்கி இருக்கிறான், வட்டியை ஹராமாக்கி இருக்கிறான். ஃபமன் ஜாஹு மௌலத்தும் ரப்பிஹி ஃபன்தஹா ஃபலஹுமா ஸலஃப வ அம்ருஹு இலல்லாஹ் வ மன் ஆதஃப உலைக அஸ்ஹாபுன் நார் ஹும் ஃபிஹா காலிதூன். அல்லாஹ் வியாபாரத்தை ஹலாலாக்கி இருக்கிறான், வட்டியை ஹராமாக்கி இருக்கிறான். வட்டி வாங்கக்கூடாது என்ற அறிவுரை வந்த பிறகு நீங்கள் விலை கொள்வீர்களே, கடந்த காலத்தில் வட்டி வாங்கியிருப்பீங்கல்ல, அது உங்களுக்குரியது. அல்லாஹ் நாடுனா செய்வான், அதை மன்னிப்பான். இனிமேல யாராவது வட்டி வாங்குவீர்களானால் அவர்கள் நரகவாதிகள், அதில் நிரந்தரமாக இருப்பார்கள் இப்படின்னு அல்லாஹ் சொல்றாங்க. அப்ப வட்டி வாங்கக்கூடியவர்கள் நிரந்தர நரகத்துக்கு போவார்கள் அல்லாஹ் சொன்ன பிறகு எப்படி வட்டி வாங்குறது? சில பேர் செய்யறாங்க, லோன் வாங்கி வீடு கட்டுறது, லோன் வாங்கி படிக்கிறது. லோன் அரசாங்கத்திலிருந்து தரக்கூடிய எந்த லோனாக இருந்தாலும் அது தனியார்கள் என்ன செய்வான்? சில பேர் வீடை விற்பான், ஒரு நிலத்தை விற்பான். எப்படி விற்பான்? அவன் உங்களுக்கு சும்மா தர மாட்டான். ஒரு 1 லட்ச ரூபாய் பெருமானம் உள்ள வீடை அவன் 2 லட்ச ரூபா, 1 லட்சம் தான் அந்த இடத்துடைய மதிப்பு. நீங்க ஒரு 5,000 ரூபாய் கொடுத்தா அது உங்க பேர்ல அந்த வீடு வந்துடும். அதாவது அவன் கண்ட்ரோல்ல வைத்துக் கொண்டு நீங்க மாசம் மாசம் என்ன செய்யணும்? 5,000 கொடுத்து முழுசா கட்டி முடிச்ச பிறகு அந்த வீட்டை உங்களுக்கு சொந்தமாக்கி கொள்ளலாம். இப்படி என்ன செய்யறாங்க? நிறைய நிலங்களை வாங்கி அதை விற்கிறார்கள், விற்பனை செய்கிறார்கள். வட்டி என்ற அடிப்படையில் என்ன செய்யறாங்க? வட்டியை லாபமாக பெற்றுக்கொண்டு அந்த இடங்களை விற்பனை செய்கிறார்கள். அப்ப இதை போய் முஸ்லிம்கள் வாங்குறாங்களே இல்லையா? 5,000 ரூபாய்க்கு வீடு கிடைக்குது. 5,000 ரூபாய் என்ன? வீட்டுடைய அந்த மதிப்பு இடத்துடைய மதிப்பு 2 லட்சம் ரூபாய், மதிப்பு 1 லட்சமா இருந்தாலும் 2 லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்குறார்கள். அக்ரிமெண்ட் 2 லட்சமா இருக்கிறது. இதனால அந்த 1 லட்சம் வட்டி மாசம் மாசம் கட்டுறல, இதுக்காக வேண்டி 1 லட்சம் ரூபாய் பெருமானம் உள்ள இடத்த 2 லட்சம் கொடுத்து வாங்குறாங்களே. அப்போ இது வட்டியே இல்லையா? இதனால ஏற்படுற விளைவுகள் என்ன? இதெல்லாம் சாதாரண கொண்டு வாங்குறாரு. பைக்கை வாங்குறது, கார் வாங்குறது, ஒரு இடத்த வாங்குறது. இன்னும் சில பேர் செய்யறாங்க, பேங்கில் நகையை வைத்து அல்ல பேங்கில் பணத்தை போட்டு அதுல இருந்து வரக்கூடிய அந்த வட்டி இருக்குல்ல, அதை வாங்கி சாப்பிடுகிறார்கள். அதை என்ன செய்யறாங்க? வாங்கி அனுபவித்துக் கொடுக்கிறார்கள். இதுல சில உலமாக்கள் ஃபத்வா வேற. அதாவது அந்த பணம் உங்களுக்கு பேங்கில் வரக்கூடிய வட்டி பணம் இருக்குல்ல, அதை எடுத்து நீங்க என்ன பண்ணுங்கன்னா பள்ளிவாசல் கக்கூஸ் கட்டு கொடுத்துருங்க. கக்கூஸ் கட்டு செலவழிச்சா ஹராமா எடுத்து ஹராமு செலவழிக்கணுமா? எது ஹராமு? கக்கூஸ் போடுறது ஹராமா, இல்ல கக்கூஸை கட்டுறது ஹராமா? எது ஹராமு? பள்ளிவாசல் அந்த பேங்க் பணத்தை வாங்கி என்ன செய்யலாம்? நீங்க ஹராமுக்கு செலவழிங்க. இதனாலதான் விளங்காம இருக்கிறாங்க. ஆளுங்கள் மார்க்கம் படித்தவர்கள் என்ன செய்யறாங்க? வட்டி வாங்க சொல்லி தூண்டுகிறார்கள், அவங்கள வட்டிக்கு விடுகிறார்கள். ஆளும் சாக்கள் செய்யறாங்க. சில ஊர்களில் நீங்க பாத்தீங்கன்னா இந்த காயல்பட்டினம், கீழக்கரை, அதிரம்பட்ட மாதிரி பெரிய பெரிய பணக்கார ஊர்கள் எல்லாம் ஆளும் சாக்கள் பறக்கத்தான் இருப்பாங்க. அவங்க செய்வாங்க, தௌஹீத் ஆலிம் சாக்கள் இல்ல, சுன்னத் ஜமாத் ஆலிம் சாக்கள் செய்வாங்க, பறக்கத்தா இருப்பாங்க. அப்ப அவங்க செய்யறா, அவங்ககிட்ட பணம் 1 லட்சம் 2 லட்சம் இருக்கு. இதை பணக்காரங்கிட்ட கொடுக்குறது. நீங்க வியாபாரத்தில் போட்டு பணம் கொடுங்க. வியாபாரம் என்ன வியாபாரம் பார்க்குறாரு? அது என்னன்னு தெரியணும்ல. என்ன வியாபாரம் தெரியாம சும்மா அவனுக்கு தேவை இருக்கு, அவனும் பல பேர்த்து கடன் வாங்கிப்பான், அவனும் பெரிய முசாபரா இருப்பான். இந்த மாதிரி ஆளுகளை ஏமாளிகளை வைத்து செய்யறது, அவங்களுக்கு நீங்க கடன் கொடுங்க, வட்டிக்காரன் வாங்குறது பதிலாக இவர்களை மாதிரி ஆளுகிட்ட காசு பணத்தை வாங்கி அந்த அந்த காசு பணத்துக்கு வாங்குற பணத்துக்கு செய்யறது, மாசம் மாசம் வட்டி கொடுக்குறது. வட்டி நினைக்காதீங்க, வியாபாரத்தில் உங்களுக்கு பிசினஸ் தர்றேன், மாசம் மாசம் குறிப்பிட்ட அமௌண்ட். வியாபாரம்னா லாபமும் இருக்கும், நஷ்டம் இருக்குமா இல்லையா? அப்ப லாபம் என்ன, நஷ்டம் என்ன பார்க்காம பணத்தை கொடுத்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட லாபம் என்ற பெயரில் எந்த உழைப்பும் இல்லாமல் கொடுத்த பணத்துக்கு வட்டி வாங்குறாங்களே, இது ஹராமா இல்லையா? அல்லாஹ் சொல்றான், அல்லதீன ஏகுமுன ரிபா லா யகுமுன இல்லா கமா யகுமுல்லதி யதஹப்பத்துஹு ஷைத்தானு மினல் மஸ்.
வட்டி வாங்கி தின்பவர்கள் மறுமையில எழுந்திருக்கும் பொழுது, எழுப்பப்படும் பொழுது ஷைத்தானால் பீடிக்கப்பட்டவர்களைப் போல, பைத்தியக்காரர்களைப் போல எழுவார்கள். இப்படின்னு அல்லாஹ் சொல்றானே. வியாபாரமும் வட்டி ஒன்று என்று அவர்கள் பேசியதுதான் காரணம்ங்கிறானல்ல. இந்த வட்டியில போய் ஆயிரம் சாக்கள் விழுக்கிறார்கள். இந்த வட்டியை ஆயிரம் சாக்கள் ஊக்கப்படுத்துகிறார்கள். இப்போ பேங்கில் வந்து என்ன செய்யறாங்க, பணத்தை போட்டு அந்த அதில் வரக்கூடிய வட்டியை அனுபவித்து கொடுக்குறார்கள். அது மாதிரி என்ன செய்யறாங்க, இது வந்து இல்லாட்டி ஆர்எஸ்எஸ்காரர் எடுத்து போயிடுவான். இந்த பணம்லாம் எடுத்து நமக்கு தரக்கூடிய வட்டியை நம்ம எடுக்காவிட்டால் இதெல்லாம் ஆர்எஸ்எஸ்காரர் எவனுக்கு போயிட்டு நமக்கு என்ன இருக்கு, நம்ம பணமாகுது. நீங்கள் தர்மம் செய்யறதா இருந்தால் உங்கள் பணத்திலிருந்து தர்மம் செய்யணும், தூய்மையான சம்பாத்தியத்திலிருந்து தர்மம் செய்யணும். அதைத்தான் அதை ஏற்றுக்குருவானே தவிர வட்டிக்கு வாங்கி தர்மம் செய்யணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆளுகள் இருக்கிறார்கள். வட்டியை பொறுத்த வரைக்கும் இதனால் சமுதாயத்தில் ஏற்பட்ட கேடுகள் கொஞ்சம் இல்லை, நெஞ்சையில் நிறைய பேர் நினைச்சிருக்கிறாங்க, சொத்துக்களை இழந்திருக்கிறார்கள். பேங்கில் கொண்டு போய் நகையை அடமானமாக வைத்து அவங்க விரும்பினால் என்ன செய்யலாம், நினைத்தால் நகையில கொஞ்சம் விற்று ஒரு வீடை வாங்கியிருக்கலாம், ஒரு தேவையான பொருளை வாங்கியிருக்கலாம். ஆடம்பர பொருளுக்கு ஆசைப்பட்டு, ஆடம்பர வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு நகையை கொண்டு போய் பேங்கில் அடமானமாக வைத்து அதுல இருந்து வட்டி வாங்குறாங்க பாருங்க. வட்டிக்கு பணம் வாங்கிட்டு போறாங்கல்ல, கடைசியில் வட்டி கட்ட முடியாம அந்த வட்டி குட்டி போடும், அது ஒரு குட்டி போடும். இப்படியே கடைசியில் மொத்த நகையை இழந்தவர்கள் எத்தனை பேர் சமுதாயத்தில் இருக்கிறார்கள். வட்டி வாங்கிவிட்டு வட்டியை கட்ட முடியாம, அசல் தொகை திரும்பி செலுத்த முடியாம, சொந்த ஊரை விட்டு விட்டு வெளிநாடுகளுக்கு ஓடி சென்று வாழக்கூடிய, திரும்பி வர முடியாத நிலைமையில இஸ்லாமிய சமுதாயத்தில் எத்தனை பேர் இருக்கிறார்களே. இதெல்லாம் பாவமா இல்லையா? ஏன் இந்த வட்டியில விழணும்? வட்டி எந்த அளவுக்கு கொண்டு போய் விடுதுன்ற மனைவி மக்களோட ஒருத்த நிம்மதியா இருக்க முடியல, விட்டுட்டு ஓடிடலாம். வேணாம், நமக்கு இருந்த சாகரிச்சுவாங்க. எத்தனை பெண்கள் வட்டிக்கு வாங்குறார்கள். வட்டிக்கு வாங்கி வட்டிக்கார வாசல் வந்து நிற்பான். அன்றாட நம்முடைய வீடுகளுடைய வாசல்கள்ல வட்டிக்காரன் நிற்கிறான். அவன்கிட்ட வந்து வட்டி கொடுக்க முடியலன்னு செய்யறது ஒரு சிரிப்பு சிரிக்கிறது. பல்ல காட்டுறதுல இருந்து கற்பை இழக்கிற வரைக்கும் மோசமான விளைவுகள் இந்த வட்டி ஏற்பட்டிருக்கா இல்லையா? இன்னும் சில பேர் தற்கொலை பண்ணுகிறார்கள். வட்டி கொடுக்க முடியல, கந்து வட்டிங்கிற பேர்ல, மீட்டு வட்டிங்கிற பேர்ல வட்டி அப்படியே பரிமாணம் எடுத்துக்கொண்டே போகிறது. கடைசியில் செத்து தொலைகிறோம், மூத்தா பார தூக்கு போடுகிறான். அல்லாஹ் சொல்றான், எம்ஹக்குல்லா ரிபா வயுர்பி ஸதகாத். அல்லாஹ் தர்மங்களை வளர்ப்பான், வட்டியை அழித்தே திருவான்னு அல்லாஹ் சொல்றானே. வட்டி வாங்கி அழிந்து போனவர்கள் நிறைய. முதல்ல பார்க்கறதுக்கு நமக்கு அது ஈஸியா தெரியும், நல்ல சொகுசா தெரியும், ஈஸியா கிடைக்குதே. ஆனால் அல்லாஹ் அதை அழிச்சே திருமண்டு அல்லாஹ் சொல்றான். இந்த மாதிரியான பாவங்கள்ல இருந்து சாதாரண பாவம் நினைக்கிறோமே, இது நம்மளை நிரந்தர நேரத்துக்குள் போய் சேர்க்கும். இந்த மாதிரியான பாவங்கள்ல இருந்து முஸ்லிம் சமுதாயம் விடுபட வேண்டும் என்று கூறி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாக்குறுதவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு. அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் என்ற நம்முடைய அமைப்பு ஏராளமான நல்ல பணிகளை செய்து வருவதை நீங்கள் அனைவருமே அறிந்திருக்கிறீர்கள். ஆளுங்களை உருவாக்கக்கூடிய ஆண் மதரசா, பெண்களுக்கான மதரசா என்று 2 மதரசாக்களை 3 மதரசாக்களை நம்ம என்ன செய்கிறோம், மேலப்பாளையத்தில், அந்த மாதிரி மதுரையில், அதே மாதிரி பெண்களுக்குன்னு மேல்பாளையத்தில் நடக்கிறது, மதுரையிலையும் பெண்களுக்காக நடத்தப்படுகிறது, ஆண்களுக்காக திருச்சியில் மதரசாக்கள் நடைபெறுகிறது. இப்படி ஆளுங்களை, ஆய்வாளர்களை உருவாக்கக்கூடிய மதரசாக்களை இந்த ஜமாத் நடத்தி கொண்டு வருகிறது. இதுபோக முதியோர் இல்லம், சிறுவர் இல்லம் என்றெல்லாம் முஸ்லிம் சமுதாயம் பயன்படக்கூடிய வகையில் பல சேவைகளை செய்து கொண்டு வருகிறது. அதே மாதிரி இஸ்லாமிய மார்க்கத்தை முஸ்லீம் இல்லாத மக்கள்கிட்டையும் முஸ்லீம்கள்கிட்டையும் எடுத்து சொல்லக்கூடிய வகையில் பல நிகழ்ச்சிகளை இந்த ஜமாத் நடத்தி கொண்டு வருகிறது. அதில் குறிப்பாக இந்த சமுதாயத்திலேயே பல பேர் என்ன செய்கிறாங்க, வழிகட்ட கொள்கையில் இருக்கிறார்கள். அவங்களோட பல விவாத களங்களை நம்ம சந்திக்கிறோம். இந்த விவாத களங்களை சந்திப்பதற்கெல்லாம் மக்கள்கிட்ட போய் வசூல் பண்ண முடியாது, திடீர்னு விவாதம் பண்ண வேண்டிய நிலைமை ஏற்படும். அப்போ அந்த விவாதம் செய்தால்தான் நம்முடைய கொள்கையை நம்ம நிலைநாட்ட முடியும், மக்கள்கிட்ட தூய்மையான முறையில் எடுத்து சொல்ல முடியும். விவாதம் செய்வது என்பதும் அழைப்பு பணிகள் அது ஒரு வியூகம் தான். அப்படி எல்லாம் செய்யலாம், அந்த அழைப்பு பணி செய்ய சொல்லி எல்லாம் சொல்லுவான். அப்போ அந்த விவாதத்திற்கு உண்டான செலவுகள், அது மாதிரி ஒரு நிர்வாகம், ஒரு பள்ளிவாசல் இருக்குண்டா, உங்கள் ஊரில் ஒரு பள்ளிவாசல் இருக்குண்டா, இதுக்கு நிர்வாக செலவு மாதம் எவ்வளோ ஆகுது, இதை விட கடுமையாக தலைமையினுடைய நிர்வாக செலவுகள் ஆகும். ஏன்னா நிறைய பணிகள் நடைபெறுகிறது, குடும்ப பிரச்சனைகள் தீர்த்து வைக்கப்படுகிறது. அந்த மாதிரி அங்கே முஸ்லீம் அல்லாதவர்களுக்காக வேண்டிய இலவச தங்கும் வசதியோட அவங்களுக்கு வகுப்புகள் 3 மாத அடிப்படை வகுப்பு நடத்தப்படுகிறது. தலைமையில், மாநில தலைமையில் நிறைய ஸ்டாஃப்கள் இருக்கிறாங்க. நிறைய பள்ளிகள் அங்கே தமிழன் டிவியில் நிகழ்ச்சி நடத்துகிறோம். அது சம்பந்தமான வீடியோக்களை எடிட் பண்ணணும். இணையதளம் நடத்தப்படுகிறது.
அந்த இணையதளங்களில் வந்து வீடியோவை கேள்விப்பதாக இருக்கட்டும், பயானாக இருக்கட்டும், எல்லாத்தையும் சரிபார்த்து அதை எடிட் பண்ணி அதை வந்து ஒளிபரப்பக்கூடிய அந்த இணையதளங்களை முறையாக டெக்ஸ்டாக, வீடியோவாக, ஆடியோவாக பல பதிவுகளை போடுறவன் இதுக்குண்டு வந்து நிறைய பொருளாதாரம் செலவிடப்படுகிறது. அது மாதிரி இந்த ஸ்டாஃப்களுடைய சம்பளம் என்று அது ஒரு பக்கத்தில் செலவு ஏற்படுகிறது. இப்படி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் வந்து ஏராளமான பணிகளை என்ன செய்யறோம், நம்ம செய்து கொண்டு வருகிறோம். இதையெல்லாம் கவனத்தில் வைத்து ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருப்பார்கள், தௌஹீத் ஜமாத் செய்யக்கூடிய பணிகளை எல்லாம் உங்களுக்கு செய்யறாங்க, வெளியே வாசலில் வந்து போர்டாக வைத்திருக்கிறார்கள். அப்போ இந்த தௌஹீத் ஜமாத் செய்யக்கூடிய இந்த பணிகள் எத்தனை நூல்களை நம்ம வெளியிடுறோம், அதுக்கெல்லாம் ஒரு முதலீடு தேவை. முதலீடு போகிற அளவுக்கு நமக்கு என்ன செய்யாது, பெரிய அளவுக்கு வருமானம் வராது. அப்போ எத்தனை பேர் என்ன செய்வாங்க, ஏஜென்ட்டுகளாக இருந்து அவங்களுக்குன்னு கமிஷன் கொடுத்து அப்படி இந்த நூல்களை கொண்டு மக்கள்கிட்ட சேர்க்கிறோம். இப்போ இப்படி ஏராளமான பணிகளை தௌஹீத் ஜமாத் செய்து கொண்டு வருகிறது. அல்லாஹ் வந்து திருமறை குர்ஆனில் பல இடங்களில் தர்மத்தை பற்றி வலியுறுத்துறோம். அன்பிக்கும் மிம்மா ரஸக்னாக்கும் மின் கப்லி அன் யஅத்திய அஹதக்குமுல் மௌத், உங்களில் ஒருத்தருக்கு மரணம் ஏற்படுவதற்கு முன்னால் நாம் வழங்கியிருந்து தர்மம் செய்யுங்க. ஏன்னா மரணம் ஏற்படுற நேரத்தில் ஒரு மனுஷன் செய்வான், முழு சொத்தையும் தர்மம் செய்யறத சொல்லுவான். ஆனால் அவன்கிட்ட இருந்து ஏற்படாது இப்படிங்கிறாங்க. நபிகள் நாயகம் சொல்றாங்க, அன்பிக்கு கூட ஆதம உன்பிக்கு அழைக்க, ஆதமுடைய மகனை நீ செலவு பண்ணு, உனக்கு நான் செலவு பண்றேன் இப்படிங்கிறான். இப்போ நம்முடைய ஊரில் ஒரு பள்ளிவாசல் ஜமாத் நடத்துகிறோம், ஒரு கிளையை நடத்துகிறோம்னு சொன்னால் இதுக்கு எவ்வளோ செலவாகுதோ இதை கூடுதலாக இங்கே செலவு ஏற்படுது, மாநில தலைமையகத்துக்கு ஏற்படுகிறது. திடீர்னு ஆர்ப்பாட்டம் பண்ண வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது, பேர் நடத்த வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது, மாநாடு நடத்த வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது. இப்போ திடீர்னு ஏற்படக்கூடிய செலவுகளாக இருக்குது. இப்போ முதியோர்களும் சிறுவர்களும் இதற்கெல்லாம் மக்கள் தருகிறார்கள். ஆனால் தௌஹீத் ஜமாத்துடைய நிர்வாக செலவுகளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிரமப்பட்டு அந்த நிர்வாகத்தை நடத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இதை கவனத்தில் கொண்டு மாநில நிர்வாகிகள் பல சிரமங்களுக்கு மத்தியில், பல எதிர்ப்புகளுக்கு மத்தியில் நிர்வாகம் செய்து கொண்டிருக்கிறார்கள். தௌஹீத் ஜமாத்துடைய அந்த நிறுவனங்கள், மதரசாக்கள், தௌஹீத் ஜமாத்துடைய நிர்வாக செலவுகள் அனைத்தும் சிறப்பான முறையில் நடைபெற வேண்டும். ஆனால் உங்களை போன்ற சகோதர சகோதரிகள் கொடுக்கக்கூடிய அந்த பொருளாதாரம் அதற்கு ஒரு உதவியாக இருக்கும். உங்களுடைய பொருளாதாரங்களை இந்த வார இந்த ஜும்மாவுடைய வசூலை மாநில தலைமையகத்துக்கு தான் அனுப்பி வைக்க இருக்கிறோம். அதனால இப்போ பணம் கொண்டு வந்துருக்கிறவங்க செய்யுங்க, அந்த பணத்தை நிர்வாகிகிட்ட கொடுங்க. பணம் கொண்டு வராத சகோதரர்கள் நீங்கள் லேட்டாக கூட செய்யலாம், ஆசாரிலையோ மகளிர் நாளைக்கோ அடுத்த வாரமோ உங்களுடைய பொருளாதாரத்தை நீங்கள் தருவீர்கள். ஆனால் அது மாநில தலைமைக்கு அனுப்பி வைப்பாங்க. மாநில தலைமை செய்யக்கூடிய பணிகளுக்கு நம்மால் என்ற உதவி, இங்கிருந்து செய்யக்கூடிய உதவி என்ன, இந்த பொருளாதார உதவி, அந்த பொருளாதார உதவியை தந்து வழங்குமாறு கேட்டு முடிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.